இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை. விமான நிலையத்திலேயே 279 அந்நிய நாட்டவர்கள் வெளியேற்றப்பட்டனர். சுற்றுப்பயணிகள் போர்வையில் நாட்டிற்குள் நுழைய முயற்சி செய்ததாக நம்பப்படும் அந்நிய நாட்டை சேர்ந்த 279 பேர் விமான நிலையத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். கேலாயவில் நேற்று தரையிறங்கிய அந்த 279 பேர் குடிநுழைவு முகப்பிடங்களை கடந்து செல்வதில் தயக்கம் காட்டிய நிலையில் விமான நிலையத்திற்குள் சுற்றித் திரிந்து கொண்டு இருந்தபோது அவர்களின் நடமாட்டம் ரகசிய கேமராவில் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்பகுதிக்கு விரைந்த எல்லை கட்டுப்பாட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் வங்காளதேசம், பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவை சேர்ந்த அந்த அந்நிய நாட்டவர்களின் பயண ஆவணங்களை சோதனையிட்ட போது அவர்கள் உண்மையிலேயே சுற்றுப்பயணிகள் அல்ல என்பது தெரியவந்தது. அவர்கள் நாட்டிற்குள் நுழைவது தடுக்கப்பட்டு அவர்களின் தாயகத்திற்கு திரும்பி செல்ல உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக எல்லை கட்டுப்பாட்டு அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. PKR கட்சியின் நியமன துணைத் தலைவர் பதவி ஒன்றை உருவாக்குவது குறித்து கட்சியின் தலைமைத்துவம் இன்னும் விவாதிக்கவில்லை என்று அக்கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் கமீல் அப்துல் முனீம் தெரிவித்துள்ளார். நியமன துணைத் தலைவர் பதவி ஒன்றை உருவாக்குவது குறித்து கட்சியின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நூருல் ஈசா பரிந்துரை செய்து இருப்பதாக முன்னாள் துணைத் தலைவர் ரஃபீசி ரம்லி கூறியிருப்பது தொடர்பில் கமீல் அப்துல் முனீம் எதிர்வினையாற்றினார். தம்மை பொறுத்தவரை நியமன துணைத் தலைவர் பதவி ஒன்றை உருவாக்குவது தொடர்பான விவகாரம் தமக்கு தெரியாது என்றார் அவர். ரஃபீசி ரம்லி ஆற்றலில் மிகையானவர். அந்த பண்டான் MP தொடர்ந்து கட்சிக்கு தனது ஆதரவை வழங்கி வலுப்படுத்த முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். PKR தேர்தலில் துணைத் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்ள தவறியிருக்கும் ரஃபீசி ரம்லி நியமன துணைத் தலைவராக அமர்த்தப்பட வேண்டும் என்று நூருல் ஈசா பரிந்துரைத்து இருப்பதாக கூறப்படுகிறது. மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் பிறந்த தினத்தை முன்னிட்டு போலீஸ் படை துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ அயூப் கான் மைடின் பிச்சைக்கு தான்ஸ்ரீ விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது அசாதாரணமான சமிஞ்சையாகும் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது. அரச மலேசிய போலீஸ் படையின் வரலாற்றில் துணை IGPக்கு தான்ஸ்ரீ விருது வழங்கப்பட்டு இருப்பது இதுவே முதல் முறையாகும். போலீஸ் படையில் வழக்கமாக அதன் தலைவருக்கு மட்டுமே தான்ஸ்ரீ விருது வழங்கப்படும். துணைத் தலைவருக்கு அந்த உயரிய விருது வழங்கப்பட்டதில்லை. ஆனால் போலீஸ் படையில் மக்களின் கவன ஈர்ப்புக்கு உரியவரான அயூப் கானுக்கு தான்ஸ்ரீ விருது வழங்கப்படுவது என்பது மாமன்னரின் பிரத்யேக உரிமைக்கு உட்பட்டதாகும். அயூப் கான் நாட்டின் தேசிய பாதுகாப்பு துறைக்கு புதியவர் அல்ல. கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக போலீஸ் படையில் தனது திறனை நிரூபித்து வரும் ஓர் முக்கிய அதிகாரியாவார். நேர்மை, துணிச்சல், விவேகம் என்ற நெறிகளின் மூலம் அயூப் கான் பலரின் கவன ஈர்ப்புக்குரிய ஒரு காவலராக பார்க்கப்படுகிறார். புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் சிறப்பு இலாக்காவான பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவான E8க்கு அவர் தலைமையேற்றிருந்த போது பயங்கரவாத அச்சுறுத்தலை தடுக்கும் ஓர் உயர் போலீஸ் அதிகாரியாக முதல் முறையாக அயூப் கான் பார்க்கப்பட்டார். தூதரகத்துறையில் பரந்த அனுபவத்தை கொண்ட தான்ஸ்ரீ முகமது ஷாருல் இக்ராம் யாக்கூப் அமெரிக்காவிற்கான மலேசிய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த சில மாதங்களாக காலியாக இருந்து வந்த அமெரிக்காவிற்கான மலேசிய தூதர் பதவி யார் மூலம் நிரப்பப்படுவார்கள் என்ற கேள்வி எழுந்திருந்த நிலையில் அப்பதவிக்கு தான்ஸ்ரீ முகமது ஷாருல் நியமிக்கப்பட்டுள்ளார். முகமது ஷாருல் நியமனத்திற்கு மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அங்கீகாரம் வழங்கியுள்ளார். பஹாங் மாநிலத்தில் பிறந்து வளர்ந்தவரான முகமது ஷாருல் கடந்த 1988 ஆண்டிலிருந்து தூதரகத்துறையில் பணியாற்றி வருகிறார். இன்று செவ்வாய்க்கிழமை இஸ்தானா நகாராவில் நடைபெற்ற வைபவத்தில் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அமெரிக்காவிற்கான மலேசிய தூதர் பதவிக்குரிய நியமன கடிதத்தை முகமது ஷாருலுக்கு வழங்கினார். பள்ளி விடுமுறை நாளை குதூகலமாக கழிப்பதற்காக குடும்பத்தினருடன் கடற்கரைக்கு சென்ற 2 உடன்பிறப்புகள் நீரில் மூழ்கி உயிரிழந்தது அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சியை சோகமாக்கியது.
மர்செங் புலாவ் மந்திகியில் நேற்று திங்கட்கிழமை மாலை 4:25 மணியளவில் இத்துயரச் சம்பவம் நிகழ்ந்தது. 15 வயது பெண் நூர் அவாத்தீப் உடைமா முகமது ஹிசாம் மற்றும் அவரின் 13 வயது சகோதரர் அஹ்மத் உவைஸ் அல் கர்னி ஆகியோரே இந்த சம்பவத்தில் மாண்டதாக தீயணைப்பு மீட்பு படையினர் அடையாளம் கூறினர். இவ்விருவரின் உடல்களும் மீட்கப்பட்டு புலாவ் திங்கி படகுத்துறை வாயிலாக கரைக்கு கொண்டு வரப்பட்டன. விசாரணைக்கு ஏதுவாக பிரேதங்கள் கடல்சார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கொண்டதைப் போல் 2 கார்கள் மோதிக்கொண்டு கரணம் அடித்த சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் சுங்காயிலிருந்து பீடோருக்கு செல்லும் வழியில் நேற்று திங்கட்கிழமை 11:45 மணியளவில் 2 கார்கள் மோதிக்கொண்ட சம்பவத்தை தாப்பா மாவட்ட போலீஸ் தலைவர் ஜொஹாரி யாஹ்யா உறுதிப்படுத்தினார். அந்த நெடுஞ்சாலையின் 349.9வது கிலோமீட்டரில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் 2 வாகனமோட்டிகளான 23 வயது பெண்ணும் 42 வயது ஆணும் சொற்ப காயங்களுடன் உயிர் தப்பியதாக அவர் குறிப்பிட்டார். பரோடுவா பேசா ரக காரை செலுத்திய பெண் வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் நெடுஞ்சாலையின் இடதுபுறத்தில் சென்று கொண்டிருந்த டொயோட்டா வியாஸ் காரின் பின்புறம் மோதியதாக பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று அவர் மேலும் கூறினார். கடந்த மாதம் லைசன்ஸின்றி 1200 கிலோகிராம் எடை கொண்ட திரவ பெட்ரோலிய எரிவாயுவை விற்பனை செய்து வந்ததாக ஒரு வெளிநாட்டவர் உட்பட 4 இன்று சிரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டனர். 28க்கும் 57க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 4 நீதிபதி முகமது கமில் நிசாம் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த மே 30ஆம் தேதி மாலை 6:45 மணியளவில் சிரம்பான் ஜலான் மந்தின் SR வேலி என்ற இடத்தில் எண் இடப்படாத ஒரு வளாகத்தில் இந்த 4 இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.